Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSIR net mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு டிசம்பர் 9 2024 இன்னைக்கு நமக்கு CSIR net டிசம்பர் 2024 க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து February 16 ல இருந்து 28 வரை இருக்கும்னு சொல்லிருக்காங்க. CSIR நெட்டுக்கு ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். இன்னும் 2 months இருக்கு. நீங்க இனிமே ஏதாவது ஆல்ரெடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் நாம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 மாசத்துக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் இருக்கு, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 மாசம் மட்டும் நீங்க வேணும் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக டிசம்பர் 2025 அதாவது ஜூன் 2025 டிசம்பர் 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நான் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே நியூ இயர்ல இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிருவோம் இல்லையா. இந்த வருஷம் உறுதிமொழியை நீங்க CSIR நெட் இந்த வருஷம் கட்டாயமா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துட்டு நம்மளுடைய கோர்ஸ்ல ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா நிச்சயமா டிசம்பர் 2025க்கு முன்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க எழுதி பாத்தீங்கன்னா கூட அடுத்த அட்டெம்ப்ட் நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். அதாவது என்னுடைய இதுவே என்னன்னா 6 to 8 months ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால CSIR நெட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறதான் உண்மை. அதனால இந்த நியூ இயர்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டிசம்பர் 2025 அந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால நீங்க நிச்சயமா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணணும். டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுவேன். டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். ஜெனரல் ஆப்டிடியூட் ஃபுல்லாவே டீடைல்டு லெக்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி காட்டிடுவேன். என் கூட நல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஈஸியாலாம் கிளியர் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். அதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா என் கூட என்னுடைய கிளாஸஸ் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த 2 மாசம் கிராஷ் கோர்ஸ் நான் ஆல்ரெடி செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கிராஷ் கோர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. 2 months டைம் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம OBC NCLனா என்ன, அது யாரு வாங்கணும், எதுக்காக வாங்கணும், EWSனா என்ன, யார் யாரெல்லாம் அது எலிஜிபிள், என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம், அதனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கறது விஷயமா தான் சொல்ல போறேன். OBC NCL அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா BC, MBC அப்புறம் BCM. தமிழ்நாட்டுல இந்த கேட்டகரியில யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அதுல பிலோ 8 lakhs பிலோ 8 lakhs இன்கம் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க OBC NCL வாங்கிக்கலாம். OBC NCLனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா OCயை விட ஒரு 10 மார்க் கட் ஆஃப் குறைய வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கட் ஆஃப் குறையும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா JRF வந்து OCக்கு 30 years வரைக்கும் தான் எலிஜிபிள். JRF 30 years வரைக்கும் தான் OCக்கு எலிஜிபிள். நீங்க இந்த OBC NCL சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா you will automatically counted into OC. நீங்க இந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா உங்களை OC கேட்டகரியில ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. அப்புறம் OCக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் குறைய இருக்கும், கட் ஆஃப் ஹெவியா இருக்கும். அதுக்கு பிறகு JRF வந்து 30 years வரைக்கும் தான் எலிஜிபிள். இதே இது நீங்க OBC NCL வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃபும் நம்மளுக்கு ஒரு 10 மார்க் குறையும். நம்மளுக்கு ஒரு மார்க் முக்கியம் இல்லையா. கட் ஆஃப் வந்து ஒரு 10 marks OCல இருந்து கம்மியா இருக்கும். அது போக JRFக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது JRF வந்து நீங்க 35 years வரைக்கும் நீங்க OBC இருக்கிறவங்க எழுதிக்கலாம். நாட் ஒன்லி OBC, OCயை தவிர மீதி எல்லாருமே என்ன செய்துக்கலாம், 35 years வரைக்கும் JRFக்கு ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து OBC NCL. EWSம் அதே மாதிரி தான். EWSங்கிறது என்னன்னா OCல புவரா இருக்கக்கூடியவங்களுக்காக உள்ளது. OCல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதுதான் EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்.
அதாவது ஓசில சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க வந்து இது எப்படி ஓபிசி என்சிஎல் எப்படி வாங்கணும், இடபிள்யூஎஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓனா அப்ளை பண்ணி கூட வாங்க முடியும். யூடியூப்ல போய் ஓபிசி என்சிஎல் எப்படி வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் நிறைய இருக்கு. நீங்களே உங்க செல்ஃபா உங்களுடைய லேப்டாப்ல இருந்தோ உங்களுடைய டேப்ல இருந்தோ அப்ளை பண்ணி உங்க போன்ல இருந்து கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இ சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணி இ சேவை மையத்துல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு டிசம்பர் மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. மேக்சிமமா 20ல இருந்து 25க்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் டைம் ரஷ் அப்ப வச்சுக்கவே கூடாது. சரிதானா? அதுக்கு முன்னால நீங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. இடபிள்யூஎஸும் அதே மாதிரி தான். அதுல வந்து இன்னும் வந்து ஓசில எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கணும். அதாவது அதுல வந்து சில கிரைட்டீரியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்க இ சேவை மையத்துல போய் கேட்டீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு நீங்க இடபிள்யூஎஸ் வாங்கிக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கும் நம்மளுக்கு ஓசில இருந்து கொஞ்சம் கட் ஆஃப் நல்லாவே குறையும். ஓபிசிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் கட் ஆஃப் வரும். ஓசில இடபிள்யூஎஸ் வாங்கிட்டீங்கன்னா ஓபிசிக்கு ஈக்குவலா உங்களுக்கு கட் ஆஃப் வரும். ஒரு 10 மார்க்ஸ் குறையும். அதனால நீங்க ஓசில இருந்தீங்கனாலும் இந்த இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க. இல்ல நான் ஓபிசி என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதுல வேலிடிட்டி என்ன டேட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்மளுடைய எக்ஸாம் டேட் வரைக்கும் டேட் இருக்கு அப்படின்னா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால வேலிடிட்டி டேட் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கிப்போம் ஏற்கனவே உங்ககிட்ட ஓபிசி இருக்குன்னா அதுல வேலிடிட்டி டேட்டை பார்த்துக்கோங்க. வேலிடிட்டி போதுமான அளவு இருக்கு அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இம்மீடியட்டா அதை அப்ளை பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி ஒரு 10 டேஸுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே கையில வந்துடும். அதுக்கு பிறகு கூட நம்ம என்ன செய்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எதுவா இருந்தாலும் இம்மீடியட்டா அந்த ஒர்க்க ஆரம்பிங்க, டிலே பண்ணாதீங்க. ஓபிசி என்சிஎல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓபிசி என்சிஎல் இருக்கட்டும், இந்த இடபிள்யூஎஸ் இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க ரெடி, அது வரைக்கும் போகக்கூடாது. 20ல இருந்து 25க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுக்கு அடுத்து நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்லுவேன். அதனால நம்ம கூட கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க. இதுல ஃபர்தரா என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஜூன் 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸை நான் நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வெளிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. அதுக்கு பிறகு டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டுவேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரால அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா ரெண்டுமே உண்டு. அதுக்கு அடுத்தது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். என் கூட ஜெனரல் ஆப்டிடியூடும் அதே மாதிரி டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 மோர் தேன் 10 இயர்ஸ் கொஸ்டினே சால்வ் பண்ணியிருக்கேன் ஜெனரல் ஆப்டிடியூட்ல. அதனால நான் என் கூட கண்டினியூஸா கரெக்டா டிராவல் பண்ணீங்க, என்னுடைய இதை வந்து என்னுடைய ஷெடியூலை ரொம்ப கரெக்டா ப்ராம்ப்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால சிஎஸ்சிஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லக்கூடியது அதான், சிஎஸ்சிஆர் நெட் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். ரொம்ப இப்பதான் நீங்க பிஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா இம்மீடியட்டா லைஃப் நல்லா செட்டில் ஆகும். ஸ்டைஃபண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணுங்க. இந்த சிஎஸ்சிஆர் நெட் டிசம்பர் 2024 எப்படி அப்ளை பண்றது எல்லாமே தொடர்ந்து சொல்ல போறேன். அதனால கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலுக்கு நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.